லூகாஸ் இந்த நற்செய்தியாளர்களில் லூக்கா நற்செய்தியாளர் யாருக்கு நற்செய்தியை எழுதுகிறார் என்று சொன்னால் புறவினத்து மக்களுக்கு எழுதுகிறார். ஆகவே இந்த புறவினத்து மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு காலத்திலே பணத்தை இவர்கள் கடவுளாக நினைத்து வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய பொழுது ஒரு சிலரிடம் இந்த பணத்தின் மீது உள்ள ஆசை நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது. எனவே இந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையை அவர்கள் தவிர்த்து கடவுளின் மீது கொண்ட அந்த ஆசையை அதிகப்படுத்துகிற விதமாக அந்த பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்காக இந்த லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே அதிகமாக இந்த செல்வத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த ஆபத்துகளிலே பெரிய ஆபத்து எது என்று சொன்னால் பணம், காசு, துட்டு, மணி. இந்த பணம் இல்லாமல், காசு இல்லாமல் நம்முடைய அனுதின வாழ்க்கையை நிச்சயம் நம்மால் கடக்கவே முடியாது. அனுதின வாழ்க்கைக்கு பணம் தேவை, காசு தேவை. ஆண்டவர் இயேசு அதை நிச்சயம் உணர்ந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் 12 சீடர்களில் ஒருவரை அவர் பினான்ஸ் மினிஸ்டரா வச்சிருந்தார். யார் அவரு? யூதாஸ் இஸ்காரியோத். அப்படிப்பட்ட ஆண்டவர் பணமே நீங்கள் வைத்திருக்காதீர்கள் என்று சொல்லுவாரா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒளியின் மக்களை விட இந்த உலகத்தின் மக்கள் முன்மதி உடையவர்களாக நடந்து கொள்ளுகிறார்கள். யார் இந்த உலகத்தின் மக்கள்? கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள். ஆக விசுவாசம் இல்லாத, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவனே இந்த முன்மதியை பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால், ஒளியின் மக்களாகி நீங்கள், என்னை நேசிக்கிற மக்களாகி நீங்கள், என் மீது விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய மக்களாகி நீங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் நல்லதை தேடிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? அதை நீங்கள் மற்றவருக்கு கொடுப்பதன் வழியாக, பகிர்வதன் வழியாக அவர்கள் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக மாறுவார்கள்.